We are going to meet our family members. We are going to meet our family members. ஆமா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பார்க்க போறோம். மறந்துட்டு போறோம். அவனுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மறந்துட்டு தாவுவாங்க. போறோம் பார்க்க போறோம். என்ஜாய் பண்ண போறோம். என்ன வந்து கம்பீரமா நடப்பாங்க. என் ஃபேமிலி நமக்காக விருந்து வச்சிருக்காங்க அவங்க. கம்பீரமா வாழைப்பழம், நவாப்பழம், மாம்பழம், கோவைப்பழம் எல்லாம் வச்சிருக்காங்க. தாவு. ஆமா. என்ன சொல்லமா அவனை சொன்னேன். ஐயோடிமா. இன்னைக்கு நாங்கள் மதுரையில் இருக்க பேட் சான்ச்சுரி போகிறோம். அப்படியே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட் சான்ச்சுரி போயிட்டு ஒரு கோவில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஏதாவது கண்டிக்கிறானா பணம் ஆஃப்டர் 45 மினிட்ஸ் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வந்துட்டு ஏர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ ஏர் செக் பண்ணிட்டு நேராக எங்கே போவோம்? கோவில் போவோம். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. எங்க போறோம்? பேர்ட் சான்ச்சுரி போறோம். அங்க பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம பாம்பு நாய், கரடி, குரங்கு, இதோட சேர்ந்த குரங்கு அதெல்லாம் வந்து அங்க வந்து கையில கொடுப்பாங்க. பாம்பு பார்க்கதான் நான் போறேன். ஆனா பேர்ட் சான்ச்சுரினா பாம்பெல்லாம் வச்சிருப்பாங்களாமா? பேர்ட் சான்ச்சுரில பாம்பு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏய் கத்தாத. ஏய் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியாரு. பாம்பு வந்து கையில கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு விளையாடுவோம். எங்க அப்பா வந்து நிக்கிறாரு. ஓகே ஏர் செக் பண்ணிட்டு இப்ப கிளம்ப போறோம் நாங்க. ஓகே நேரம் வந்து ஃபர்ஸ்ட் கீரியா எல்லாம் கையில விடுவாங்க. சரி முள்ளங்கன்றி அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. முள்ளமன்றிலாம் வேணாம். முள்ளா இருக்கும். நீ கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயப்படுவ. முள்ளமன்றிலாம் எங்க போய் தூக்க போற? ஓகே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாம்பு அதெல்லாம் எதுவும் கொத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பயபக்தியோட போவோம். இங்கே பாருங்க சொல்லி பில்டப் கொடுத்துட்டு எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். செல்ல என்னத்துக்கு எடுக்கிறேன்? செல்ல காலங்காத்தால 8:30க்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. 8:30க்கெல்லாம் எந்திரிச்சா மனுஷனுக்கு தூக்கம் வருமா வராதா? இவ்வளோ சீக்கிரம் எவனா எந்திரிப்பானா? அதுவும் பேட் சான்ச்சுரி போகிறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எவனா எந்திரிப்பானா? பொறுமையாக எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்காங்க. அதை விட்டு 8:30க்கெல்லாம் ஒரு மனுஷன் எந்திரிக்க வைக்கிறாங்க. 8:30க்கு எழுந்துச்சு எவ்வளோ லேட்டாக கிளம்புறாங்க. ஆமாம் பேட் சான்ச்சுரி போகணும், கோவில் போகணும். இப்போயே நாங்கள் வெளியே வரப்ப சிரிக்காத ஒன்று தான் இருந்துச்சு, பங்குனி வெயில். அதுவும் இப்போ பல்ல காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு மூஞ்சி மேலே எப்படி வெயில் அடிக்குது பாரு. என்னம்மா இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுமா போக? இவ்வளோ லேட் ஆகுது. அதுவும் கோவிலுக்கு போக 1/4 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து பேட் சான்ச்சுரி போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வேறு தெரியல. பாக்கி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போய்க்குவோம். கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பேட் சான்ச்சுரி போவோம். அவந்திகா திரும்ப, அவந்திகா ஒரு நிமிஷம் திரும்ப.
ஸ்ப்ரைட் பாட்டில் கொண்டு வந்தா குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. சரி இப்போ மனசு வந்து நாங்களாம் இந்த ஸ்ப்ரைட்டையும் அப்புறம் ஒரு லட்டு பாட்டிலையும் தியானம் பண்ண போகிறோம். ஸோ இவரை வச்சு தான் தியானம் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. தானம் தானம் இதெல்லாம் வந்து குரங்கு தானம் யானை. ஓகே வாங்க. இது குரங்கு செல்லை பிடிங்கிட்டு போயிடும். எப்போ செல்லை பிடிங்கிட்டு போகாதா பாருங்க. நாங்கள் ஃபேமிலியாக நடந்து போகிறோம். இதுக்கப்புறம் தான் பேட் சான்ச்சுரி போகிறோம். அங்கே தான் மேட்ரே இருக்குது ஃபுல்லாக. இங்கே நல்லா இருந்துச்சு கோவிலுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்தேன். ஆனால் சாமியை எடுக்கல. எடுக்கக்கூடாதுட்டாங்க சாமியை. அவந்திகா அதுக்கிட்ட குரங்கிட்ட சொல்லிட்டீங்களா நாங்கள் இந்த முனியை பிடிப்போம் அது அந்த முனியை பிடிக்கணும்னு? சொல்லிட்டீங்களா குரங்கிட்ட? எங்கள் அம்மா என்னைக்கோட இன்னைக்கு ரொம்ப அழகா தேடுறாங்க. அந்த அதில் வந்துட்டோம் நீங்கள் குரங்கு பிரச்சனையே இருக்காது. அந்த வண்டியில் வந்துட்டோம்னா இதில் அக்கடே இங்கே வந்தீங்கன்னா குரங்கு கொஞ்சம் தானம் தரம் பண்ணுங்க. ஒரு பாட்டியோட பைய பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஏன்பா ஒரு பாட்டியோட பைய பிடிங்கிட்டு போயிடுச்சு ஞாபகம் இருக்கா? அங்கே உட்காந்து அந்த இது மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எங்க அந்த வருது பாருங்க, வில்லன் மாதிரி வருது பாருங்க. வாங்காத அப்போ வாங்காது. வாங்கினா போய் கொடு. நீயா கொடுத்தா அம்புட்டியும் கேட்கும். அப்புறம் சொல்லலாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. தின்பண்டனா அது வாசனை தெரிஞ்சபடி வாங்கிக்குமோ? பார்க்காத தரமாட்டோம். இந்த உட்காந்து இந்த அந்த பாட்டியோட இதை நம்ம பிடிங்கிட்டு வச்சு இந்த அங்கே போகிறாங்களே அவங்களோட பிடிங்கிட்டு போயிடுச்சு பை. குட்டி குரங்கு 3 ஒன்று கேட்க போது. 2க்கு மட்டும் லட்டு வச்சுருக்கோம், 7up வச்சுருக்கோம், ஸ்ப்ரைட் வச்சுருக்கோம். இவ செல்ல கேட்க போகுது. இது அங்கே போனோன்னே வீடியோ அமைச்சிட்டு உள்ளே வச்சிடுறேன். இதுதான் குரங்கு செட்டன்றது. உட்காந்துருக்க வரைக்கும் வந்து வாங்கிக்க. வளர்க்கட்டாக விட ஆக மாட்டேங்கிற நீயா வந்து பிடுங்குற உள்ள. நான் வில்லத்தனம் பாரு. அவன் வரையான் அந்த அங்க ஒரு வரையான் இந்த வரையான் வச்சிருப்பாஞ்சலோ. இந்த டைமை பின் பண்ணி இந்த கண்ணுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓடு 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 வாங்கிட்டு போ. லட்டு சாப்பிடுறியா? லட்டு சாப்பிடு. இந்தா திறக்க தெரியாதா? நான் தான் சொன்னேன் திறந்து விடுறேன். அது திறக்குது பாருங்க அங்க. கொட்டி குடிக்குதுப்பா. இந்த குட்டி வருது. லட்டு யாருக்கு வேணும்? யாருக்கு சுகர் இல்லை? வாழை மிதிச்சிடாதீங்க. வால் இல்லாத ஒரு மிருகம் பேர் சொல்லுங்க பார்ப்போம். வால் இல்லாத மிருகம் பேரு. அது அழகா ஸ்லைஸ் குடிச்சுமா. இன்னொரு குரங்கு அவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க, குடிச்சிட்டு போச்சு அழகா. எங்க பாரு ஹரி. ஐயோ அழகா வாங்கிட்டு போயிடுச்சுமா. சரி இன்னும் இதுங்களுக்கு செல்ல தான் கொடுக்கணும். வாங்க ஓடிடலாம். அழகா இருக்குல்ல. அதுங்களோட சேர்ந்து நீ உட்காந்தா அதோட இன்னும் அழகா தெரியும். வந்திக்கா லட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு வச்சு பேன் பார்த்துக்கிட்டு இருக்க உட்காந்து. இங்க பாருங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரியும். நீங்க யார்? பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரியும்.